Find the HCF of the following pair of numbers by Euclid's game. Euclid's game என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF of 25 and 35 கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு எப்படி நம்ம யூக்ளிட்ஸ் கேம் விளையாடுறது அப்படின்னா 25 and 35 இருக்கு. இதுல எது பெரிய நம்பர்? பெரிய நம்பர் எது? 35. 35 எது சின்ன நம்பர்? -25. 35 - 25 என்ன வரும்? 10 வரும். கிளியரா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 35 விட்டுறணும். எது பெரிய நம்பரோ அதை விட்டுறணும். அப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது என்ன நம்பர் பெரிய நம்பர்? 25 அப்புறம் 10. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல எது பெரிய நம்பர்? 25 - 10. 25 - 10 என்னது? 15. அப்போ இதுல இருக்க பெரிய நம்பரை நம்ம விட்டுடுறோம். மூணுத்துலயும் பாக்குறோம் பெரிய நம்பரை நம்ம விட்டுறணும். மீதி என்ன நம்பர் இருக்கு? 10 15 இருக்கு. எது பெரிய நம்பர்? 15 10. சரியா? என்ன வந்தது? 25 10. நெக்ஸ்ட் ஸ்டெப் எது பெரிய நம்பர்? பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டுட்டோம்னா என்ன வரும்? 5 வரும். அப்புறம் இங்க 15 விட்டுறணும். என்ன வரும்? 10, 5. இங்கேயும் என்னது? 10 - 5 போட்டோம்னா என்ன வரும்? 5 வரும். இப்போ லாஸ்டா என்ன வரும்? 10 விட்டுட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ஸோ இதுல நம்ம அப்படியே பெரிய நம்பரை விட்டுட்டு மற்ற ரெண்டு நம்பரை எழுதிட்டு வரணும். அப்ப கடைசியா என்ன வரும்? 5, 5. இப்போ ரெண்டுமே சேம் நம்பர். சேம் நம்பர் வந்ததுனால வாட் இஸ் த HCF? HCF of 25 35 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே. நம்ம நார்மலா செக் பண்ணலாம். 25ஓட ஃபேக்டர்ஸ் என்ன எழுதுவோம்? 5 × 5 எழுதுவோமா? அப்புறம் 35 என்ன எழுதுவோம்? 5 × 7 எழுதுவோமா? எது காமன்? 5 தானே காமன். அப்போ this is 5. 5 is the HCF. கிளியர்? இப்போ இந்த மாதிரி யூக்ளிட்ஸ் கேம் போட்டாலும் இதுதான் HCF. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடலாம். HCF of என்ன கொடுத்துருக்காங்க? 36 12 கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இதுல நமக்கு எது பெரிய நம்பர்? 36. 36 - 12. 36 - 12 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 12 சப்ராக்ட் பண்ணா 4 2 என்ன வருது? 24. இங்க 24. ஓகே. இப்போ நம்ம எதை லீவ் பண்ணணும்? 36 லீவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்? ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 24. அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 12. இப்போ என்ன பண்ணணும்? 24 - 12. 24 - 12 என்னது? 12. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 24 லீவ் பண்ணிடணும். லீவ் பண்ணிட்டு நமக்கு என்ன இருக்கு? 12 and 12. 12 and 12. கிளியர்? ஸோ 12 and 12 என்னது? சேம் நம்பரா? சேம் நம்பர் ரீச் ஆயாச்சு. சேம் நம்பர் ரீச் ஆச்சோன்னா 12 is HCF. ஓகே. 36 and 12க்கு எது HCF? 12 is HCF. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாமா? 15 and 29 பார்த்தோம்னா இது ரெண்டுமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். இதோட HCF கண்டிப்பா 1ஆ தான் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். இப்போ HCF of 15 29 இதை பார்த்துக்கலாம். நம்ம எப்படி எழுதலாம்? 29 தானே பிக்கர் நம்பர். 29 - 15 which is equal to how much? 14. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? நம்ம 29 விட்டுறணும். 29 விட்டுட்டு நமக்கு வேற என்ன இருக்கு? 15 இருக்கு, 14 இருக்கு. ஓகே. இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்? 15 - 14 which is equal to என்னது? 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் we are leaving 14. 14 விட்டா நமக்கு என்ன வரும்? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 14 அப்புறம் 1. ஸோ இது என்ன எழுதுறோம்? 14 - 1 which is equal to 13. 13 தானே? அப்புறமா என்ன பண்றோம்? இந்த 14 விட்டுடுறோம். 14 விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? ரெண்டு நம்பர் இருக்கு. என்ன இருக்கு? 13 1 இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதுறோம்? 13 - 1 which is equal to என்னது? 12. அப்படியே போயிட்டே இருக்கும். எப்படி போயிட்டே இருக்கும்? 13, 1 வரும். அப்புறம் என்ன வரும்? 12, 1 11 10 9 8 7
6. ஏன்னா இதுக்கு 1 and 1 சேமா வரணும். அது வரைக்கும் நமக்கு இது வந்துட்டே தான் இருக்கும். 5, 4, 3, 2 அப்புறம் லாஸ்ட்டா தான் 1, 1 வரும். ஸோ இங்க நமக்கு என்ன வரும்? 13 - 1 இங்க என்ன வரும்? 12 - 1, 11 - 1 இங்க என்ன வரும்? 10 - 1, 9 - 1, 8 - 1, 7 - 1, 6 - 1. ஸோ இது பெரிய கேம் போயிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டுமே என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றதுனால ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் 1. 5 - 1, 4 - 1, 3 - 1, 2 - 1. இங்க என்ன வரும்? which is equal to 11, 10 இங்க போட்டுக்கலாமா? 10, 9, 8, 7, 6, 5, 4 இங்க 3 இங்க 2 இங்க 1. இப்போ 1, 1. 1, 1 is என்ன நம்பர்? சேம் நம்பரா? சேம் நம்பர். ஸோ HCF என்னது? HCF ஆஃப் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 29 and 15. HCF of 15 and 29 or 29 and 15 என்ன வரும்? 15 and 29 is 1. ஸோ இது நிறைய பெரிய கேமா போயிட்டே இருக்கும். இங்க ரெண்டும் சேம் நம்பர் வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிடணும். ரெண்டும் சேம் நம்பர் வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிடணும்.